ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலோக கலவைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு உலோகமும் இன்னொரு உலோகமும் கலந்தால் என்ன உலோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தாமிரம், துத்தநாகம் இவற்றின் கலவையே பித்தளை. தாமிரம், வெள்ளியம் இவற்றின் கலவையே வெண்கலம். இரும்பு, குரோமியம், நிக்கல் கலவை துருப்பிடிக்காத எஃகு. ஜெர்மன் சில்வர் என்பது தாமிரம், துத்தநாகம், நிக்கல் ஆகியவற்றின் கலவை. இரசக்கலவை என்பது பாதரச உலோக கலவை. வெள்ளி இரசக்கலவை பல் இடைவெளியை அடைக்க பயன்படுது. அலுமினியம், மெக்னீசிய கலவை டியூராலுமின். விமான பாகங்கள் செய்ய டியூராலுமின் பயன்படுகிறது. கான்சடைனும் நிக்ரோமும் அதிக மின்தடை உடையவை. நிக்கல், குரோமியம் சேர்ந்தது நிக்ரோம். எலக்ட்ரிக் அயன் பாக்ஸில் பயன்படுவது நிக்ரோம். காரியம், வெள்ளியம், ஆன்டிமனி கலவையை டைப் உலோகம். டைப்ரைட்டர்கள் செய்ய டைப் உலோகம் பயன்படும். வெப்பத்தால் விரிவடையாத உலோக கலவை இன்வார். இன்வார் தனி ஊசல்கள் செய்ய பயன்படுது. ஹெல்மெட்டுகள் செய்ய பயன்படுவது நிக்கல் எஃகு. சுழலும் வெட்டுக்கருவிகள் செய்ய பயன்படுவது டங்ஸ்டன் எஃகு. காரிய வெள்ளிய கலவையே பட்ராசு. அசத்தும் அலோகங்கள் நான்மெட்டல்ஸ். ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது சல்ஃபர். நீருக்கடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது பாஸ்பரஸ். கம்ப்யூட்டர் மெமரி சிப்ஸில் பயன்படுத்துவது சிலிக்கான். இன்னைக்கு நம்ம உலோக கலவைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.